ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெந்தயத்தை வந்து நம்ம எப்படி சாப்பிட்டாலும் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. நல்லா ஊற வச்சு நம்ம அந்த தண்ணியை வடித்து குடித்தாலோ, அந்த ஊற வச்ச வெந்தயத்தை சாப்பிட்டாலோ, அதை ஊற வச்சு நல்லா முளைக்கட்டி சாப்பிட்டாலோ, எப்படி சாப்பிட்டாலும் அது வெந்தயம் வந்து ரொம்ப உடம்புக்கு ஏகப்பட்ட நன்மைகளை தருதுங்க. நான் வந்து வெந்தயத்தை வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு நான் இன்றைக்கி வந்து முளைக்க வைக்க போகிறேங்க. நம்மளுக்கு வெந்தயக்கீரை வந்து இந்த மாதிரி நல்லா ஊறி வந்தப்புறம் நம்ம மண்ணில் போட்டு முளைச்சி அந்த கீரையை வந்து நம்ம அறுவடை செஞ்சு சாப்பிடும்போது ஏகப்பட்ட நன்மைகள் உடம்புக்கு கிடைக்கிது. முழுசாக சர்க்கரை வியாதிக்கு வந்து ரொம்ப கட்டுக்குள்ளே வைக்கிதுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு ஓவர் நைட் வந்து நல்லா ஊற வச்சு நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடுச்சு. அதை வந்து நம்ம இந்த மாதிரி வீட்டில் செடி பக்கத்தில் நம்ம மாதிரி மண் இருந்தாலும் சரி, நம்ம ஒரு தொட்டாங்குச்சி இருந்தால் போடவும் அதில் கூட நம்ம வந்து முளைக்க போடலாம். வேஸ்ட்டாக கிடக்கிற டப்பா, ஸ்வீட் பாக்ஸ், இந்த பாருங்கள், நான் அந்த ஸ்வீட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு பாருங்கள். நான் அந்த செடிக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துலையும் போட்டேன், இதுவும் போட்டேன். இது வந்து 5 நாளில் வந்து நம்மளுக்கு இவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்குதுங்க. பாருங்கள், 5 நாளில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம முளைக்க போடும்போது அட்டகாசமாக வரும். கீழே பாருங்கள், இது போட்டதும் நம்ம மண்ணில் போட்டதும் சூப்பராக வந்திருக்கு. இது பாருங்கள், 8 நாள் ஆயிடுச்சு. 8 நாள் ஆகும்போது இன்னொரு இலை வந்து சேர்த்து வந்திருக்கு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து கீரை வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம எக்கச்சக்க நன்மைகள் கிடைக்கிது. இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்லேயே எந்த மருந்தும் இல்லாமல் தயார் பண்ணிக்கலாம். சும்மா சின்ன சின்ன டப்பா இருந்தாலே போதும், சூப்பராக ரெடி பண்ணலாங்க. அதுக்கு வந்து ஊற வச்சு இந்த மாதிரி போட்டு தண்ணி மட்டும் தொளிச்சு விட்டுக்கிட்டே இருந்தால் போதுங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி தேவைப்படாது. இந்த பாருங்கள், ஒரு வாரம் ஆனதை வந்து நான் முளை கட்டினது வந்து நான் இன்றைக்கி பருப்பு கடையில் போட்டு செய்ய போகிறேன். பாசிப்பருப்புக்குள்ளே இந்த முளைச்ச வெந்தயக்கீரையை பறித்து போட்டு தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு கடையும் போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி வீட்டுக்கு வந்து நான் தேவையான அளவு பறிச்சுக்கிறேன். இதை நல்லா பிடுங்கிட்டு நல்லா மண்ணெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற வேர் வந்து நறுக்கிட்டு சுத்தம் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 10 நாள் இருந்து நல்லா காய வச்சு வெயிலில் வந்து அந்த இலையை காய வச்சோம்னா நம்ம கிரேவிகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற கஸ்தூரி மேத்தி அதுதாங்க. நம்ம அவ்வளோ டேஸ்ட்டும் மனமும் கொடுக்கும். நம்ம கண்டிப்பாக அந்த மாதிரி செய்யும்போது நம்ம அதிக காசு கொடுத்து நம்ம கடையில் வாங்க தேவையில்லைங்க. வீட்லேயே நம்ம சின்ன இடத்துலையே நல்லா வேணுங்கிற அளவுக்கு நல்லா இதை மாதிரி பராமரித்து கொண்டு வந்து வச்சுக்கலாம். நம்ம கஸ்தூரி மேத்தி வந்து நல்லா காய வச்ச வெந்தயக்கீரை தாங்க கஸ்தூரி மேத்தி. எல்லா இதுக்கும் நம்ம கிரேவிக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம நான்வெஜ்ஜுக்கெல்லாம் அதை தான் போட்டு நம்ம வந்து கடைசியில் நல்ல வாசனைக்காக தூவிடுவோம். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.